இந்த மேடையிலிருந்து நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான், உங்களோட நிறைய படம் நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் நிறைய படங்கள் என் படத்துக்கு நீங்கள் இசையமைக்க ஆசைப்பட்றேன். ஆனால் ஒரே கண்டிஷன், நீங்கள் கம்போஸ் பண்ணுறதை நான் பார்க்கணும், நீங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கணும். அவ்வளோதான். அதனால் உங்கள் மேலே பேரன்பு வைத்திருக்கிறவர்களை காரணம் இல்லாமல் நிராகரிக்காதீங்க. அது ரொம்ப பெரிய எனக்கு மன வலியையும் வேதனையும் தூங்க முடியாத ஒரு தன்மை எனக்கு அது உண்டாக்குச்சு. அதை இந்த மேடையில் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஐயா 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாமனிதன் சொல்லிட்டு இசை வெளியீட்டு விழா பண்ணாங்க. சரி, அதில் சீனு ராமசாமி உங்களுக்கு இயக்குனர், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இளையராஜா வந்து என்னை வந்து ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கும் சாங் போடுறதுக்கும் என்னை உள்ளே அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரி மேடையில் வந்து கண்ணீர் விட்டு கதறி இருக்காரு. இசை வெளியீட்டு விழாவில் வந்து அவர் அழைக்கப்படலை. ஆமாம், இல்லை அதை ப்ரொமோஷன் போயிருக்காங்க. அது என்னவோ என்ன நான் அதை இப்போ நீங்கள் சொல்லிருக்கிறீங்க. நாளைக்கே அவர்கிட்ட இது என்னாச்சுன்னு அண்ணன்ட்ட உண்மையை கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ணன் கூட தான் இருக்கேன். நாளைக்கு மதுரை நிகழ்ச்சிக்காக நாங்கள் ரிஹர்சலில் போகிறோம். நான் இதை கேட்கணும்னு நினச்சேன் அண்ணன்ட்ட. நேற்று அவர் பிஸி, இந்த நோட்ஸ் எடுக்கிறதில்ல. நாளைக்கே அவர் ரிஹர்சல் இருக்கோம். இந்த மாதிரி வருதே, இதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானே இப்போ வீடியோவில் எடுத்துகிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுறேன். சொல்லுங்கண்ணா, வணக்கம். சொல்லுங்கள். இல்லை, படம் டிலே ஆனதுக்கு இளையராஜா சார் காரணம் கிடையாது. படம் டிலே ஆனதுக்கு இளையராஜா சார் காரணம் கிடையாது. படம் வந்து டிலே ஆனதுக்கு காரணம் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு ப்ரொடக்ஷன் பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயங்கள் அவருக்கு தெரியலைங்க. அவர் கூட இருந்தவங்க, அவருடைய நண்பர்கள் அவங்கள ராங் கைடன்ஸ் பண்ணாங்க. அதுதான் இந்த தாமதத்துக்கான காரணம், வேறு எந்த காரணமுமே கிடையாது. அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான காரணம், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, கொரோனா. அது ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. ஸோ இளையராஜா அவர்கள் 1000 படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் பிறந்த ஊரில் கேமரா வச்ச பெருமை எனக்கு தானே. அந்த பெருமையை தட்டிக்கிறதுக்காக, அந்த பெருமையை அந்த வரலாற்றில் நம்ம இடம் பிடிச்சிடணும். அப்படி நாளைக்கு ஒரு வேளை இது பாடத்திட்டத்தில் இளையராஜா அவர்கள் பிறந்த ஊரில் கேமரா வைத்தவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வியாக வந்துருச்சுன்னா அது சீனு ராமசாமின்னு வரணும் இல்லையா? அதுக்காக அந்த பேர் ஆவலில் போய் நான் அதை அங்கே வச்சிட்டேன். அப்புறம் அது மட்டும் இல்லை, அவர் இந்த பக்கம் தானே அந்த பாவலர் பிரதர்ஸ் நடந்திருப்பாங்க. மண்ணில் இந்த காதல் என்று அந்த பாட்டை எழுதினவரும் கங்கையமரன் அவர்களும் இளையராஜா அவர்களும் பாஸ்கர் சாரும் இந்த பக்கம் தான் நடந்து வந்திருப்பாங்க. அப்படின்னு அந்த பக்கமெல்லாம் விஜய் சேதுபதியை வச்சு எடுத்தாச்சு. அந்த மலை இருக்குது பார்த்தீங்கன்னா, மலையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அங்கேருந்து பார்த்தா அந்த ஒட்டுமொத்த ஊரும் தெரியும். அங்கேயே வச்சு எடுத்து அப்படி அந்த பூமியை நம்ம பதிவு பண்ணணும். இப்படி பதிவு பண்ணி கொண்டு வரும்போது இதை இளையராஜா சார் அவர்கள் பார்த்தா அவர்களுடைய சிந்தனை வந்து எப்படி தூண்டப்படும், நமக்கு எப்படி ஒரு இசையை தருவார், பின்னணி இசையை தருவார் அப்படின்னு தான் நான் அதை எடுத்தேன். அது மட்டுமல்ல, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மீது எனக்கு இருந்த மிகுந்த அன்பின் காரணமாக 37 நாளில் இந்த படத்தை நான் முடிச்சு கொடுத்தேன். என்னுடைய வேலை என்ன? இப்போ இளையராஜா சார் இருக்கார், அவர் ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. உடனே ஒரு வயலினே வாசிக்க தெரியாத ஒரு ஆளை கூட்டு வந்து அவனுக்கு சரிகம பதவி சொல்லி கொடுத்து அவன் வயலின் வாசிக்க வச்சு ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணால் என்ன ஆகும்? எத்தனை வருஷம் ஆகும்? அப்போ அவர் என்ன செய்கிறாரு? ஒரு சிறந்த வயலின் வாசிக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு நோட்ஸ் கொடுக்குறாரு. அது மாதிரி ஒரு இயக்குனராக இந்த படத்தில் என்னுடைய வேலை என்ன? சிறந்த நடிகர்களிடமிருந்து சிறந்த நடிப்பை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுப்பது, வாங்குவது கூட கிடையாது. அந்த சந்தர்ப்பத்தை, அந்த சூழலை அமைத்து தருவது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர்களுடைய இயல்புணர்ச்சியை தூண்டுவது. ஸோ இப்போ எந்த ட்ரிகரிங் பாயிண்ட் எங்களெல்லாம் ஈர்த்துச்சோ அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டை இளையராஜா சார் அவர்கள், இளைய இசைஞானி யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசை பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இது ஏற்கனவே எடுக்கப்பட்ட பாடல்கள், ஏற்கனவே எடுக்கப்பட்டு டப்பிங் பண்ணி ஒரு படத்தை வச்சுருந்தேன். அதை ராஜா சார் போய் அதை பார்த்துட்டாங்க. ஆனால் அந்த ரீரெக்கார்டிங், அந்த கம்போசிங், இதில் நான் கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இல்லை, அழைக்கப்படலை, தரப்படலை. அது
நான் இதை கேட்கவும் இல்லை. நான் ஒரு 2 தடவை போய் கேட்டேன், 3 தடவை கேட்டேன். பட் இது ஏன்னு எனக்கு அதுக்கான காரணமும் எனக்கு தெரியலை. ஏன்னா ஏற்கனவே சொல்லப்பட்டுருச்சு, முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்னை கூப்பிட்டு கமிட் பண்ணி அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் போதே அவங்க என்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச கவிஞர்களோட தான் அவங்க வேலை செய்வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓகே, பழனி பாத்திரம் எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க, பா விஜய்க்கு பாட்டு எழுதுறாங்க, ரைட் கொடுங்க, நான் சந்தோஷமாக செய்வேன் வாங்க அப்படின்ட்டு தான் நான் போனேன். அப்புறம் போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு, என்னடா இது, ஏன் நம்மளை கூப்பிட மாட்டேன்றாங்க, நம்ம என்னடா செஞ்சோம் நம்ம. சரி ஓகே, என் படத்தில் தொடர்ந்து வைரமுத்து பாட்டு எழுதியிருக்காரு, நான் தானே கொண்டு வந்து யுவன் சங்கர், சரி அப்போ யுவன் சங்கர் ராஜாவும் தானே சேர்ந்து வந்து பாட்டு எழுதியிருக்காரு, அப்போ யுவன் சங்கர் ராஜாவை நீங்கள் மட்டும் சேர்ந்துக்கலாம், நான் வரக்கூடாதா? இது என்ன சாமி நியாயம்? அப்போ எனக்கு எவ்வளவு தவிப்பாக இருக்கும். ஒரு லிரிக் ரைட்டர்கிட்ட பா விஜய் அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசினா, பா விஜய் வந்து பயந்து என்கிட்ட தயங்கி ஏதோ கள்ளக்காதலிகிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. ஒரு லிரிக் பேப்பர் என்கிட்ட எனக்கு தரப்படலை. நான் உடனே ஃபோன் பண்ணேன் அமீர் சாருக்கு. உண்மையிலே இந்த நேரத்தில் அமீர் சார் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அமீர் சார் வந்து ஃபோன் பண்ணி முதல்ல டைரக்டருக்கு லிரிக் பேப்பர் கொடுங்கப்பா, அது லிரிக்குன்னு கற்று, ஏன்னா நான் கவிதையிலேருந்து வந்தவன், வரிகள் எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கணும். அப்புறம் ஒரு நாள் யுவன் சங்கர் ராஜா சாரோட பர்த்டேக்கு போகிறேன். பர்த்டேக்கு போனால் அங்கே ஒரு தம்பி வந்தான், அழகான தம்பி. அண்ணா என் பேர் பாடலாசிரியர் கருணாகரன், உங்கள் படத்தில் நான் பாட்டு எழுதியிருக்கேன். நான் எந்த படம்டா அப்படின்னு கேட்டேன். மாமனிதன், வாழ்த்துக்கள், நல்லாவா, காட் பிளஸ் யூ, ஒரு லிரிக் பேப்பர் அனுப்புறியாப்பா? வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன். நல்லா எழுதியிருந்தான், சிறகினை விரித்தேன் ஆகாயத்தை காணவில்லை. ஸோ இசைஞானி இளையராஜா அவர்கள் மீது நான் எவ்வளவு அன்பு வச்சுருந்தா நான் பண்ணப்புறத்தில் போய் ஷூட்டிங் பண்ணுவேன். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இளையராஜா அவர்கள் மீது எவ்வளோ அன்பு வச்சுருந்தா பண்ண வச்சுருப்பேன். இந்த படத்தையே நான் வந்து ஜீவா இளையராஜா அவர்களுக்கு தான் நான் சமர்ப்பணமே பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இசைஞானி அவர்கள் என்னை வந்து ஏன் நிராகரிக்கணும், என்னை ஏன் என்னை வந்து அந்த இசைக்கு ஏன் என்னை வந்து வர வைக்காமல் போகணுன்றக்கான காரணம் மட்டும் எனக்கு தெரியவே இல்லை. இப்போ வரைக்கும் தெரியல. என் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா இவ்வளோ அன்பு வச்சுருந்தோம், ஏன்னா ரீரகானிங்க நம்மளை கூப்பிடல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நான் கேட்கும்போது கார்த்திக் ராஜா சார் தான் காரணம் அப்படின்னு யுவன் சங்கர் ராஜாவோட அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வினோத்ன்ற தம்பி என்கிட்ட சொன்னான். நான் சொன்னேன், கார்த்திக் ராஜா சாருக்கு எனக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? இல்லை 3 பேர் போட்டிங்களா, ஒரு பேரை தூக்கிட்டீங்களா, அதனால அவங்க அப்பா ப்ரமோஷனுக்கு வரமாட்டாரா? என்னங்கடா டேய், நினச்சதொன்று நடந்ததொன்று ஏ ராசா, இந்த பாட்டு கடைசியில் எனக்கு தானா ராசா? நான் என்ன பாவம் செஞ்சோம்? தர்மதுரைன்னு ஒரு படம் எடுத்தோம். இது என்ன, இது எந்த வகையிலே நியாயமாக இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு இயக்குனரை அதுக்கப்புறம் கேட்டால் இல்லை அவங்க ரைட்டு ஓகே வாட் எவர் இட் மேபி. இது வந்து நான் பத்திரிக்கையாளர் பல பேட்டிகளில் கூட நான் இதை சொல்லலை. நான் ஏன் நிராகரிக்கப்பட்டேன்றக்கான காரணமே எனக்கு தெரியலை. ஏன் நான் அங்கே கூட்டிகிட்டு போகப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கான காரணமே எனக்கு தெரியல. ஆனால் இந்த படத்தோட பாட்டு, அவருடைய இசை மேதமே நான் பாராட்டுறேன். என்ன காரணம்னா, நான் 3 மணி நேரம் 20 செகண்ட் கட் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக பாட்டு 3 நிமிஷம் அந்த 20 செகண்டுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அந்த வகையில் இப்பையும் நாம் அவரை வந்து இந்த படத்தின் முதல் மாமனிதனை நான் மதிக்கிறேன். இந்த படத்தோட முதல் மாமனிதனாக இசைஞானி அவர்களை நான் மதிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இந்த படத்தை பற்றி 2 வார்த்தை பேச மாட்டாரா? இது அவங்களுடைய பையனுடைய படைப்பு இல்லையா? யுவன் ரெக்கார்ட்ஸ் வந்து யுவன் சங்கர் ராஜான்னு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நீங்கள் 2 பேரும் தானே இந்த படத்தில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் இந்த படத்தை பற்றி 2 வார்த்தை, ஐயா நீங்கள் வந்து என்னை உள்ளே கூட விடலை, அதை விட்டு தள்ளுங்க. நீங்கள் 2 வார்த்தை இந்த படத்தை பற்றி, இந்த படம் இப்படிப்பட்ட கதை. இப்போ விஜய் சேதுபதி வந்து மும்பையிலேருந்து வந்து இங்கே வந்து பேசும்போது, ஆனால் நான் இன்னொரு சம்பவத்தை சொல்லிக்கிறேன். இசைஞானி அவர்கள் 1.5 மணி நேரம் சேது லேட் ஆக்கிட்டான் வர்றதுக்கு. நல்லா புரிஞ்சுங்க, சேது வர்றதுக்கு 1.5 மணி நேரம் லேட் ஆக்கிட்டாப்புல.
ஷூட்டிங்லேருந்து வர்றதுக்கு நான் வாசல்லே வெயிட் பண்ணுறேன் அந்த முருகேசன் ஸ்ட்ரீட்டில். சுச்சு என்னடா இளையராஜா உட்காந்துருக்காரு, வராமல் இருக்காங்க, எங்கட சேதுங்கடா சார், இப்போ தான் கிளம்பிடு, இப்போ தான் பேக்கப் ஆச்சு சார், அங்கேருந்து வந்து இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சேது பார்த்து அங்கே காரை நிப்பாட்டி இறங்கி ஓடி வர்றாப்புல. அந்த 1.5 மணி நேரம் என்னையும் சேதுவையும் பார்க்குறதுக்கு இந்த படத்தை கமிட் பண்ணுறதுக்கு ராஜா சார் உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் எப்போ நான் பார்த்தேன் தெரியுமா உங்களுக்கு, ஆடியோ லான்ச்சுக்கு போகும்போது, யோ அவர் வரலைன்னா கேவலம்யா, அசிங்கம்யா. அவங்க வீட்டில் போய் அவங்க ஆஃபீஸில் போயிட்டா எங்களால் கேட்க முடியாது. அப்புறம் நான் தான் சேதுவை கம்பல் பண்ணி நிகில்முருகனை கூப்பிட்டு போய் காலில் விழுந்துருவோம், வா, விழுந்து 2 ஃபோட்டோவாக எடுத்து மீடியாவில் போட்டுட்டு பாண்டிச்சேரிக்கு போவோம் அப்படின்னு போனோம். ஆக இந்த மேடையிலேருந்து நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான், உங்களோட நிறைய படம் நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் நிறைய படங்கள் என் படத்துக்கு நீங்கள் இசையமைக்க ஆசைப்பட்றேன். ஆனால் ஒரே கண்டிஷன், நீங்கள் கம்போஸ் பண்ணுறதை நான் பார்க்கணும், நீங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கணும், அவ்வளோதான். அதனால் உங்கள் மேலே பேரன்பு வைத்திருக்கிறவர்களை காரணம் இல்லாமல் நிராகரிக்காதீங்க. அது ரொம்ப பெரிய எனக்கு மன வலியையும் வேதனையும் தூங்க முடியாத ஒரு தன்மை எனக்கு அது உண்டாக்குச்சு. அதை இந்த மேடையில் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். இந்த படம் முதலில் சுகமாக ஆரம்பிக்கப்பட்டது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுமையாகிக்கிட்டே போக ஆரம்பிச்சிருச்சு. தேவையில்லாத சிக்கல்கள் இதில் பெருச்சு ஒன்றும் கிடையாது. யுவன் சங்கர் ராஜா மேலே எந்த தப்பும் கிடையாது. யுவன் சங்கர் ராஜா பாவம். யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தை ஒரு பெரிய ஆசையோட என்னையும் விஜய் சேதுபதியும் வந்து கமிட் பண்ணி இந்த படத்தை அதான் அவர் செஞ்சார். என்ன அவர் முதல்ல எடுப்பார், கைப்பிள்ளையா இருந்தார். அதுக்கப்புறம் அவர் கையில் எடுக்கிறதுக்கு ஒரு குழந்தை வந்துச்சு அவருக்கு. இந்த படம் வெளியில் வந்துருச்சு, அவ்வளோதான். இந்த படம் வெளியே வருவதற்கு இன்னொரு முக்கியமான காரணமாக இருந்தக்கூடிய யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயத்திலிருந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த அம்மா, அந்த சகோதரி வந்து தான், ஏன்னா அவர் வந்து அவருக்கு மியூசிக் டைரக்டர், அவருக்கு வியாபாரம் தெரியலை, யாரோட என்ன பழகிறது என்னன்னு தெரியல. அவர் போய் அவர் கொண்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் கூட இருந்த அந்த கூடா நட்பு தான் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தடையாக இருந்துச்சு. இந்த பாமனிதன்கிற படம் அவருக்கு இனிமே இந்த படம் வெளியான பிறகு இனி அவர் நிறைய படம் எடுக்க போகிறாரு. வேணால் பாருங்கள், இன்னும் 20-30 படம் அவர் எடுக்க போகிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு 30 படம் எடுத்த ஒரு அனுபவம் அவருக்கு வந்துருச்சு, இந்த ஒரு படத்தில் அவருக்கு வந்துருச்சு. அதனால் இன்னும் நிறைய நல்ல படங்கள் எடுப்பார். ஸோ முதல் முறையாக இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா இசையில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிக்கிற, காயத்ரி நடிக்கிற, ஆர்கே சுரேஷ் தர்மதுரை டைரக்டர். அதாவது சுரேஷ் வந்து முதல்ல டிஸ்ட்ரிபியூட்ரு, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். சுரேஷ் வந்து முதல்ல டிஸ்ட்ரிபியூட்ரு, அதுக்கப்புறம் தான் கலைஞன், அதுக்கப்புறம் தான் நடிகன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண புள்ளி எதிரான்னு கேட்டால் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அப்போ ஃபஸ்ட்டு வந்து மாமா இந்த படத்தை நான் பார்க்கணும் மாமா அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு ஷோ போட்டேன். சரி 2 பேர் பார்ப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் 2 பேர் சேர்ந்து பார்த்துட்டு, பாப்பா நல்லா இருக்கு மாமா அப்படி இப்படின்னு பாராட்டிட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, மாமா எனக்கு இன்னொரு ஷோ கிடைக்குமா? ஐயோ எதுக்கு இன்னொரு ஷோ? எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ரைட்டு, நமக்கு தெரியும்ல, இன்னொரு ஷோ கேட்டேன் என்ன, ரைட்டு. அப்போ 2வது ஷோ போட்டால் எனக்கு ஃபோன் வந்துச்சு, சார் இங்கே ஷோ இங்கே படம் வாங்குறதுக்கு பார்க்குறாங்களா இல்லை ப்ரிவியூ ஷோ நடக்குதா சார்? அப்படின்னு. என்னையா சொல்கிறேன், 20-25 பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். சார் இது என்ன சார், ரொம்ப தப்பாகிடும் சார், இது சினிமா சார். இல்லையா, நான் வர்றேன். நான் கிளம்பி போனால் ஒரு 20 பேர், அதில் ஒரு 5 தர்மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் உள்ளே உட்காந்துருக்காங்க, நம்ம உள்ளே உட்காந்துருக்காங்க. அவங்களோட உட்காந்து படத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு தான் இந்த படத்தை தமிழ்நாடு, கேரளா, ஆர்கே சுரேஷ் வாங்கினது. ஸோ அந்த 20 பேரும் உடைய கண்களில் அன்றைக்கி நான் இருந்த ஒரு மலர்ச்சியும் ஒரு நெகிழ்ச்சியும் அவங்க எனக்கு கை கொடுத்ததும் எனக்கு மிகுந்த நம்பிக்கையாக இருந்துச்சு. நான் எப்பயுமே எனக்கு வந்து இந்த கால்குலேஷன்லாம் தெரியாது. நான் ஏன் வந்து சுரேஷ்கிட்ட வந்து 25 கோடி ரூபா இந்த படம் கலெக்ட் பண்ணணுன்னு சொன்னேன்னா,
சுரேஷ் வந்து இந்த பணம் 25 கோடி ரூபா கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கி தரேமாமான்னு சொன்னாப்புல. அந்த பாயிண்ட்டை நான் பிடிச்சிக்கிட்டு ஆஹா 25 கோடி ரூபா. அப்புறம் இல்லை ஒரு 15 ஆறு தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். 15னா சாரி மாமா BMW தான் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அப்போ 25 ரூபா ஒரு பென்ஸு கார் ரைட். ஏன்னா அந்த படம் ஆரம்பிக்கவே நான் இனோவா வச்சுருந்தேன். போக இனோவாலேருந்து ஸ்விஃப்ட் டிசைருக்கு வந்துட்டேன். அப்படியே பைக்குக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் மருமகன் தான் என்னை கூப்பிட்டு தான் மாமா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு 25 லட்ச ரூபா எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து அடுத்த படத்துக்கு என்னை கமிட் பண்ணியிருக்காப்புல. கமிட் பண்ணி அதனால தான் இந்த ஃபார்ச்சுனர் காரே வாங்கினேன் நான். அதனால் எனக்கு வந்து மருமகன்கிட்டருந்து நமக்கு கார் வரணும்னா இது 25 கோடி ரூபா கலெக்ட் பண்ணணும் ரைட்டு அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன், மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நாளைக்கு கணக்கு தப்பாயிடக்கூடாதுல்ல, ஒவ்வொரு பொருட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பராக வாங்கி கையில் வச்சுருக்கேன். ஸோ இதுவரை என்னுடைய ஆதங்கம் தானே ஒரே குற்றச்சாட்டு அல்ல. தயவுசெய்து இது அன்பு தான். கோபம் கூட ஒரு வகையில் காட்ட தெரியாத அன்பு தான். நம்மளை புரிஞ்சுக்கலையே, நம்மளை ஏன் புரிஞ்சுக்காமல் விட்டாங்க அப்படின்ற ஒரு இதுதான், வேறு ஒன்றும் இல்லை.